வாணியம்பாடி அருகே பெருமாள்பேட்டை வளையாம்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலம் அடியில் வயர்களை கொளுத்தி வருவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். சீனிவாசன், வயர்கள் அங்கு கொளுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை என்ற பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைந்திருக்கிறது. இந்த மேம்பாலத்தின் மீது சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் பெங்களூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய வாகனங்கள் என நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தொடர்ந்து சென்று வருகிறது. இந்த நிலையில் இந்த மேம்பாலத்திற்கு அடியில் மர்ம நபர்கள் மின் வயர்களை கொண்டு தீயிட்டு கொளுத்தி விட்டு செல்கிறார்கள். அதிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கரும்புகையானது மேம்பாலம் மீது அவ்வப்போது புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. கரும்புகையால் மேம்பாலம் மற்றும் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாகவும் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில மேம்பாலத்திற்கு மேலே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு மூச்சு திணறல்கள் ஏற்படுவதுடன் எதிரே சென்று வரக்கூடிய வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் பெரும் விபத்து ஏற்படும் சூழலும் நிலவி வருகிறது. விபத்துகள் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இதுபோன்ற செயல்கள் ஈடுபடக்கூடிய மர்ம நபர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.